என்வஸ் மற்றும் காலனி செய்பவர். முன் ஒரு காலத்துல செருப்பு தைப்பவர் அவரது மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். செருப்பு தைப்பவர் தினமும் சாப்பிட, வாழ, பணம் சம்பாதிக்க புதிய செருப்புகளை தைத்து வந்தார் மற்றும் அவைகளை கடைகளில் விற்று வந்தார். அவரோட கடின உழைப்பின் மூலம் போதுமான பணம் அவரால் சம்பாதிக்க முடியவில்லை. அவரது வாழ்க்கையை கடத்த போராட வேண்டியதாயிடுச்சு. செருப்பு தைப்பவருக்கு கடைசியாக ஒரு நாள் வந்துச்சு. புதுசா செருப்பு தைக்க தேவையான தோல் வாங்க பணம் இல்லை. எல்லாம் அவரிடம் தீர்ந்து விட்டது. ஒரே ஒரு துண்டு தோல் கடைசி செருப்பு செய்ய இருந்துச்சு. ஷூ செய்யறதுக்கு இதுதான் எனக்கு கடைசி வாய்ப்புன்னு தோணுது. இதை வச்சு நான் ஒரு சிறப்பான ஷூவை தயார் பண்ண போறேன். ஒவ்வொரு நாளும் ரொம்ப வருஷமா உட்கார்ந்து செருப்பு தைப்பேன்னு நினைச்சுக்கிட்டே கவனமா அந்த செருப்பை தச்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த சமயம் சூரியன் மறைஞ்சு போச்சு. அதனால அவர் செருப்புக்கு தோலை வெட்டுறதை நிறுத்திட்டு அதை தைக்க ஆரம்பிச்சாரு. அது இரவு நேரங்கிறதால அதை அவர் பாதியிலே நிறுத்திட்டாரு. இன்னைக்கு வேலை செஞ்சது போதும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இந்த 2 ஜோடி செருப்பையும் செஞ்சு முடிச்சிருவேன். நாளைக்கு இந்த 2 ஜோடி செருப்பையும் தைச்சு முடிச்சிடலான்னு அவரு கடையை மூடிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. பார்க்கலாமா, நான் இன்னைக்கு வேலைக்கு போறதுதான் கடைசி நாள். இனி எல்லாமே முடிய போகுது. கவலைப்படாதீங்க டார்லிங், நாம் இதுல இருந்து சீக்கிரமே வெளியில வந்துடலாம். நம்பிக்கையை இழக்காதீங்க. தான் மனைவி கிட்ட இன்னைக்கு வேலைக்கு போறதுதான் கடைசி நாள், எல்லாம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவரு தன்னோட வேலையை பாக்குறதுக்காக கடைக்கு புறப்பட்டாரு. கடையை திறந்து பார்த்தவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. வெள்ளி நூல்களை ஊசி கொண்டு செய்யப்பட்ட சித்திர தையலுடன் அந்த 2 செருப்புகளை அந்த மேஜின் மீது அவர் பார்த்தாரு. ஆமா, இது எப்படி முடியும்? எப்படி இருந்தாலும் நான் என்னோட நேரத்தை வீணாக்க விரும்பல. நான் சந்தைக்கு போய் இந்த சிறப்பான ஷூவை விற்க போறேன். அந்த செருப்பை விற்கிறதுக்காக அவர் மார்க்கெட்டுக்கு புறப்பட்டாரு. அதை வித்துட்டு சம்பாதிச்ச பணத்துல நிறைய தோல் வாங்கினாரு. வேலை செய்ய இடத்துல உட்கார்ந்து பழையபடி அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. முடிக்க முடியாத செருப்புகளை அங்கேயே வச்சுட்டு அவர் வீட்டுக்கு புறப்பட்டாரு. முடிக்கப்படாத செருப்புகள் அப்படியே மேஜை மீது இருந்தது. இரவு சாப்பிடும் போது தான் மனைவி கிட்ட அங்க நடந்ததை சொன்னாரு. நான் சொன்னேன்ல, நம்பிக்கையை கைவிட்டுடாதீங்க. நீங்க கடுமையா உழைக்கிற ஆளு. அதுக்கு எந்த மாதிரி நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். மறுநாள் கடையை திறந்து பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. முடிக்காத ஷூக்கள் எல்லாமே முழுமையா முடிஞ்சு தயாரா இருந்துச்சு. இது அவருக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. கண்டிப்பா இது ஒரு அற்புதம். வருஷ தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நான் கடினமா உழைச்சும் சம்பாதிக்க கஷ்டப்பட்டேன். என்னால முடியல. யாரோ ஒருத்தர் எனக்கு உதவி செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அவர் தோலெல்லாம் வாங்கி பழையபடி பாதி வேலையை மட்டும் முடிச்சிட்டு மீதி எல்லாத்தையும் மேஜையிலே வச்சுட்டு அவர் வீட்டுக்கு புறப்பட்டாரு. அடுத்த நாள் காலையில கடையை திறந்து பார்க்கும்போது எல்லா ஷூக்களும் ரெடியா இருந்துச்சு. ஆச்சரியம்! எல்லாமே அழகான செருப்புகள், அருமையான ஷூக்கள், எல்லாமே வித்தியாசமா இருந்துச்சு. ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஷூக்கள். எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க யாரோ எனக்கு உதவி செய்யறாங்க. இப்படி நடந்துச்சுன்னா நான் பணத்துக்காக ஓடி ஓடி உழைக்க அவசியம் இல்ல. நாங்க சந்தோஷமா வாழ்வோம். இதனால அவரு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு. தினமும் அவரு பாதியோடு நிப்பாட்டிட்டு போற எல்லா ஷூக்களும் முழுமையா வேலை முடிஞ்சு மறுநாள் தயாரா காத்துக்கிட்டு இருக்கோம். அது அவருக்கு பெரிய உதவியா இருந்துச்சு. அநேக செருப்புகள் ஒவ்வொரு நாள் காலையிலயும் அந்த செருப்பு செய்வதற்காக காத்திருந்தது. அவர் சீக்கிரமா ஒரு நிலையில இருந்து மற்றொரு நிலைக்கு மாறினாரு. பாத்தீங்களா, கொஞ்ச நாள்லயே எப்படி நம்ம வாழ்க்கை மாறிடுச்சுன்னு. ஆமாமா, நீ எனக்கு எப்பவும் உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்து தெம்பூட்டிக்கிட்டே இருக்க. ஆமா, நமக்கு யாரு உதவி செய்யறாங்களோ அவங்கள நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். ஆனா அவங்க காலையில ரொம்ப நேரத்திலேயே போயிடுறாங்க. அவங்கள எப்படி சந்திக்க முடியும்? நாளைக்கு நம்ம கடையில ஒளிஞ்சுக்கிட்டு அவங்கள கண்டுபிடிப்போம். ஆமாமா, சரியா சொன்ன. எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் நன்றி சொல்லணும். அடுத்த நாள் வழக்கம் போல அந்த செருப்பு தைப்பவர் பகல் நேரத்துல செருப்பு தைக்க வேண்டிய தோலை வெட்டினாரு. அன்னைக்கு அவங்க திட்டம் போட்டது போல அவர் மனைவி கடைக்கு வந்தாங்க. நம்ம எங்கேயாவது ஒளிஞ்சுப்போமா? ஆமாமா, அந்த பிரத்யேகமான அறைக்கு பின்னால ஒளிஞ்சுக்கலாமா? அந்த சிறிய அறையில அவங்க ஒளிஞ்சுக்கிட்டாங்க. வேலை செய்யும் மேஜைக்கு பின் காத்துட்டு இருந்தாங்க. நடு ராத்திரி
தைப்பவரும் அவர் மனைவியும் யாரோ அழகா பாடுற மாதிரி சத்தத்தை கேட்டாங்க. அந்த அறையிலிருந்து கூர்ந்து கவனிச்சாங்க. வியக்கத்தக்க அழகான 2 சிறிய எல்வாசைய பார்த்தாங்க. கிழிந்த பழைய ஆடைகளை உடுத்திருந்தாங்க. ஜன்னல் வழியா குதித்து உள்ள வராங்க. அவங்க ஒரு அழகான பாட்டை வாயில முணுத்துக்கிட்டே உற்சாகமா இருந்தாங்க. மகிழ்ச்சியான அந்த சிறுவர்களை போல ஒருபோதும் அவங்க பார்த்ததே இல்ல. அவங்க நடனம் ஆடிட்டு மேஜையின் மேல் உட்கார்ந்து செருப்பை தைக்க ஆரம்பிச்சாங்க. செருப்பு தைக்கும் தோலை எடுத்து வெட்டி ஈஸியா தைச்சாங்க. ஒவ்வொன்றையும் அழகுபடுத்தினாங்க. அந்த செருப்பு தைப்பவரும் அவரது மனைவியும் மன நிறைவோட அதை பார்த்தாங்க. அவங்க அந்த ஷூவை பிரமாதமா அழகுபடுத்திக்கிட்டு இருந்தாங்க. முடிவில் அழகான ஷூ உருவாயிடுச்சு. அந்த 2 பேரும் ஜன்னலுக்கு வெளியே குதிச்சு மறைஞ்சு போயிட்டாங்க. அவங்க ஹெல்ப்ஸ். தினமும் அவங்க நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. நாம அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கணும். ஆமா, நீ சொல்றது சரி. ஆனா அவங்க 2 பேருக்கும் நாம என்ன செய்யலாம்? அவங்க 2 பேரும் கிழிஞ்ச பழைய துணியை உடுத்திருக்காங்க. நம்ம அவங்களுக்கு புதிய துணியை கொடுப்போம். ரொம்ப சரியான யோசனையா சொன்ன. அப்புறம் நான் அவங்களுக்கு புதுசா ஷூ தைக்க போறேன். நான் அவங்க 2 பேருக்கும் புதிய உடைகளை தைக்கிறேன். அந்த 2 பேரும் எவிஸுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு ஒரு அழகான சிறிய செருப்புகளும் அப்புறம் அவங்க மனைவி 2 கம்பளி சட்டையும் தச்சாங்க. அந்த 2 எவிஸுக்கும் இந்த 2 செருப்புகளும் அந்த கம்பளி ஆடைகளும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருந்தது. இந்த ஷூவும் ட்ரெஸ்ஸும் அவங்க 2 பேருக்கும் அழகா இருக்கும். அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நாளைக்கு கிறிஸ்மஸ் மாலை பொழுது நம்ம கடையை கிறிஸ்மஸ்க்காக அலங்காரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பரிசுகளை மேஜை மேல வைக்கலாம். அந்த தம்பதியினர் கிறிஸ்துமஸ் வேலை செய்யும் அந்த இடத்தை அலங்கரிச்சாங்க. அந்த மேஜை பக்கத்துல அந்த பரிசுகளை வச்சாங்க. எவிஸ் அன்னைக்கு நடுராத்திரி அந்த இடத்துக்கு வந்தாங்க. முன்ன மாதிரியே நடனம் ஆடிக்கிட்டே உள்ள வந்தாங்க. இருவரும் சந்தோஷமா நடனம் ஆடிக்கிட்டே மேஜை மேல இருக்கிறத பார்த்ததும் ஆச்சரியப்பட்டாங்க. இன்னைக்கு நம்மளோட வேலைகளுக்கு என்ன? சகோதரனே, எவ்வளவு அழகான ட்ரெஸ்ஸும் ஷூவும் இருக்கு பாரு. எனக்கு பிடிச்சமான ஷூ. செருப்பு தைக்கிறவரு நமக்கு நன்றி சொல்றதுக்காக இதை கொடுத்திருக்காரு. நமது வேலைகளை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறார். ஆமாமா, இதை நம்ம போட்டு பார்க்கலாமா? கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த எவிஸ் இருவரும் அந்த உடைகளை அணிஞ்சாங்க. அந்த ஷூவையும் போட்டுக்கிட்டாங்க. இது நமக்கு நல்ல பொருத்தமா இருக்கு. நீ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இந்த Dress போட்டதும் சந்தோஷமா இருக்கு. இந்த ஷூ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு நடனம் ஆடணும் போல இருக்கு. சரியா சொன்ன, டான்ஸ் ஆடுவோம். 2 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். அவங்க நடனம் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 2 எவிஷும் புதிய ஆடைகளை அணிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது செருப்பு தைப்பவருக்கும் அவர் மனைவிக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் அந்த 2 பேரும் ஜன்னல் வழியா குதிச்சு நிலா வெளிச்சத்துல மறைஞ்சு போயிட்டாங்க. செருப்பு தைப்பவரும் அவரது மனைவியும் வெளியே வந்தாங்க. ஆஹா, அவங்க அந்த விரும்பி அந்த பரிசு பொருட்களுக்காக நான் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன். ஆமாமா, இது நம்மளோட மகிழ்ச்சியை கொண்டாடுற நேரம். வா, வீட்டுக்கு போலாம். கிறிஸ்துமஸ் அன்று காலையில் வந்தார். செருப்பு தைப்பவர் தோலை வெட்டினார். மேஜை மீது வைத்துவிட்டு வீட்டுக்கு வந்தார். ஆனால் அடுத்த நாள் வேலை செய்யும் இடத்துக்கு வந்து பார்க்கும்போது புதிய செருப்புகளை பார்க்கவில்லை. வீட்டுக்கு போய் தன் மனைவியிடம் சொன்னார், நம்ம எவிஸ் திரும்ப வரவே இல்ல. புது ஜோடி ஷூவும் அங்க இல்ல. அது பரவாயில்ல, அவங்க நமக்கு உதவி செஞ்சது போதும். நீங்க எப்பவும் போல உங்க வேலைகளை செய்யுங்க. ஆமா, நானே எல்லா வேலையும் செய்வேன். இத நான் முறைப்படி கத்துக்கிட்டு சரியா செஞ்சா ஜனங்க என்ன ரொம்ப விரும்புவாங்க. நான் அற்புதமான அருமையான ஷூக்களை செய்வேன். வழக்கம் போல் அவர் மறுபடி தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார். அருமையான ஷூக்களை அவர் ரசனையுடன் செய்தார். இந்த ஷூக்கள் எல்லோரும் விரும்பும்படி மிகவும் அழகாக இருந்தது.